அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29ஆம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்தோம். ஓகேங்களா? 29 இல்லை 30 31 ட்ரை பண்ணிக்கோங்க. 29 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 447 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்தோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபின்னு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் படி ஏபியில் நமக்கு ஒரு 44 அப்படின்ற நம்பர் வரணும். பிசியில் ஒரு 47 அப்படின்ற நம்பர் வரதால் கரெக்டாக 447 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 477 அப்படின்ற நம்பரை ஆடிருந்தோம். ஓகேங்களா? ஏபி 47 உண்மையுமே ஒரு நல்ல நம்பர் தான். என்னை பொறுத்த வரைக்குமே அந்த கேமில் அவன் அடிச்சிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 44 அப்படின்ற நம்பர் கரெக்டாக வந்துருக்கணும். அதேமாதிரி பிசிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 47 அப்படின்ற நம்பரும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா? அதனால தான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 447 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கி 477 நம்மளோட ஒரு சின்ன ஒரு பேட்லுக்கு தான். ஓகேங்களா? இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர் பார்ப்போம். இந்த நம்பரை வந்து ஆக்சுவலி நான் வந்து போன மாதத்துலேயே ஒரு சில விஷயத்துக்காக இந்த நம்பரை நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா அதனோட பேட்டர்ன் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே நிறுத்தி கேப் விட்டு தான் அடிக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நம்பரை இந்த மாதத்தில் வரதுக்கான ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருந்தான். அதனால் இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதனோட ரூட்டு பேட்டர்ன் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாயின் குரூப்பில் நம்ம கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பரும் நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அந்த நம்பருக்கு வந்து டெலிகிராமே ஓப்பன் ஆகலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? எப்பயுமே டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கை வந்து ரெகுலராக வேணும், வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் டெலிகிராம் குரூப்புக்கு வந்துடுங்க. அது இல்லைனா யூடியூப்பில் ஜாயினில் தான் நம்ம பொதுவாக வீடியோவே போடுறது. ஓகேங்களா? யூடியூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றதால மட்டும் தான் அந்த டெலிகிராம்லாம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேமெண்ட்டு தான் நம்ம வந்து இடையில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபுட்டு அது இதுன்னு நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நான் மறுபடியும் நம்பர் கொடுக்குறேன். அதில் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டுமே டெலிகிராமில் மெசேஜ் கொடுங்க. ஓகேங்களா? உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் வந்தால் எல்லாம் ஃபுல் வின்னிங் வந்துடும், வின்னிங் பெருசாக வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் வராது. ஏன்னா அப்படிலாம் வந்து வின்னிங்லாம் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட கெஸ்ஸிங்கை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நல்ல நம்பர். ஏன்னா ஃபாலோயிங் நம்பரில் போன மாதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நம்பருக்கு மேலே ஃபாலோயிங்கில் கரெக்டாக வந்துருந்தது. ஓகேங்களா? நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்பராக நம்ம போட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு பெரிய பாதிப்பாடும். அதனால் நம்பரை சொல்கிறேன். 85 ஓகேங்களா? நம்பரை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த நம்பரை நம்ம சேனலில் போட்டாலே நம்ம சேனலுக்கு தான் பிரச்சனை. 8525999051. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டெலிகிராம் நம்பரு. மறுபடியும் சொல்கிறேன். 8525999051. இதனோட நம்மளோட நம்பர் இல்லை, இது ஒரு டெலிகிராமோட நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் மட்டும் டெலிகிராமில் மெசேஜ் கொடுங்க. அவங்களே வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. 1 மந்த்துக்கான கெஸ்ஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஷோ ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்க்கு போய்டும். இது ஆல்ரெடி நான் வந்து ஓப்பனில் கொடுத்தேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல நம்பர். ஓகேங்களா? போன மாதம் இந்த மாதத்துலேயும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஒன்று ஆடிருந்தேன். என்ன ஆடிருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா C-போர்டு 3 அப்படின்னு அடிக்கிற நம்பருக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஆடிருந்தான். நல்லா பார்த்துக்கோங்க. BC 63. போன மாதம் ஃபஸ்ட்டு பாருங்கள் BCயில் ஒரு 63 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சுதான். உடனே வந்து பாருங்கள் BCயில் 61. ஓகேங்களா? 63 61 அப்படின்னு அடிக்கும்போது அதனோட கேப் நம்பர் 63க்கும் 61க்கும் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 62 அப்படின்ற நம்பரை கரெக்டாக கேமில் முடித்தான். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் நம்மளால் என்ன முடியும் அப்படிமோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபாலோயிங் பண்ணி போகிறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ 63 அடித்தான், 61 அடித்தான், அதுக்கு நடுவில் இருந்தால் 62 கரெக்டாக கேமில் முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அடுத்த 3 அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கேம் மறுபடியும் ஆடிருந்தான். உடனே பார்த்தீங்கன்னா 43. ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. BCயில் 43 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருந்தான். ஓகேங்களா? BCயில் 43. உடனே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 41 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? இது நடுவில் இருந்தால் 42 கண்டிப்பாக கேமில் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். BCயில் 42 அப்படின்ற நம்பருமே வந்துருந்தது. ஓகேங்களா? 3 அப்படின்னு வச்சு ஆரம்பித்த எல்லா நம்பருமே அவன் கேமை கரெக்டாகவே முடிச்சிருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு அதேமாதிரி BCயில் 73 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். ஒரு 71. ஓகேங்களா? ஒரு 73க்கு ஒரு 71 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இது நடுவில் ஒரு 72 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது.
அப்படி வந்தோன்னா 472 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா BC 72 இது வரைக்கும் அடிக்கல. ஓகேங்களா? ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமை அவன் 3 அப்படின்னு வரும்போது அந்த நம்பரை கரெக்டாக அடிக்கிறான். கண்டிப்பாக BC 72 வரதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சீபோர்டு 2 அப்படின்னு வருதுன்னா இந்த BC 72 அப்படின்ற நம்பருமே ட்ரை பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. BCயில் அதே மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 03 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். இது கண்டிப்பாக ஒரு 01 இல்லை 01 அடித்தா மட்டும்தான் நம்ம அந்த பேட்டர்னுக்கு போக முடியும். அப்போ 03 அடிக்கும்போது ஒரு 01 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா? BCயில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 03 ஒரு 01. அப்போ இதனோட நடுவில் இருக்கிற இந்த 02 அப்படின்ற ஒரு நம்பர் கேமில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஓகேங்களா? அவன் கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கணும். 63 61க்கு 62, 43 41க்கு 42, 73 71க்கு ஒரு 72, இப்போ 03க்கு 01க்கு ஒரு 02. ஓகேங்களா? அடுத்து நம்மளோட டார்கெட் BCயில் சீபோர்டு 2 அப்படின்னு வருதுன்னா ஒன்று BC 72 அப்படின்னு வரலாம், இல்லை BC 02 அப்படின்ற நம்பர் வரலாம். இந்த மாதத்தில் நமக்கு பீபோர்டு 7 வந்து நிறைய கேமில் அடிச்சிட்டோம். BC மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 377, BC டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 377. அதுக்கு கண்டிப்பாக ஒரு 72 வரலாம். பட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபாலோயிங்கில் கொடுக்க போகிற நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், BC 02. ஓகேங்களா? BC 02. இதில் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 1 அப்படின்னு அடிக்கும்போது அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேமில் அடிக்கிறான். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த 02 அப்படின்னு வந்தாலே இங்கே வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுவான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அதை ஒரு போன மாதத்துலேருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன், எடுத்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? கடைசியாக BC 02 அப்படின்னு அடித்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 802 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். உடனே என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 802க்கு A போர்டை மட்டும் ஆப்போசிட் வச்சு, ஓகேங்களா, 802 அது A போர்டு ஆப்போசிட் வச்சு 302 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை முடிச்சிருந்தான். அதே மாதத்தில் ஒரு 102 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுருந்தான். ஓகேங்களா? 102. இந்த 102க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு 602 அப்படின்ற நம்பர் கேமில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே அந்த நம்பரை கொஞ்சம் பார்த்துட்டே வந்தேன். போன மாதமே ஒரு வேளை அடிச்சிருக்கலாம், இல்லை இந்த மாதம் ஜனவரியில் ஏதாவது வருமானு பார்த்தா. ஆனால் 602க்கு பதிலாக 603 தான் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? கேமில் 603 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 1லேருந்து ஒரு 5 இல்லை ஒரு 6 தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த BC 02 வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? BCயில் 02. அப்போ 02 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 802க்கு எப்படி 302 அப்படின்னு சொல்லி கேமை முடித்தானோ கண்டிப்பாக இப்போ 102க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு 602 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 602 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அதேமாதிரி இப்போ மாதத்தில் பார்த்தீங்கன்னா 603 அப்படின்னு சொல்லி நமக்கு ஜனவரி மாதத்தில் முடிச்சிருந்தான். மேக்ஸிமம் பிப்ரவரியில் கரெக்டாக ஒரு 1லேருந்து ஒரு 5 தேதி வரைக்கும் BCலாம் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. மேக்ஸிமம் BCலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 3 நம்பர் அப்படின்னு லாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்னில் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு BC 2 வச்சு அவன் கேம் பெருசாக எதுவுமே ஆடல. நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேமை வந்து தெளிவாக ஆடியிருந்தான். ஆனால் இந்த நம்பர்லாம் நம்ம உடனே மாதம் தொடர்ந்து அடுத்த மாதத்துலேயே அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது கேம் வந்து கரெக்டாக வராது. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கேப் விட்டு தான் அடிப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். அதேமாரி இப்போ நமக்கு 2 வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. BCயில் 03 கரெக்டாக 03 அடிச்சுட்டு கரெக்டாக 01 அடிக்கும்போது இதனோட கேப் கரெக்டாக நமக்கு 02 அப்படின்னு ஒரு நம்பர் நிற்கிறதால கண்டிப்பாக இந்த 02 ஒரு 4-5 நாளுக்குள்ளே கேமில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி 02 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் 602. ஓகேங்களா? நம்மளோட ஃபாலோவிங் நம்பரு அதிகபட்சமாக ஒரு 5 நாள் இல்லை ஒரு 6 இல்லை 7 தேதி வரைக்குமா பார்த்தீங்கன்னா BC 02 602 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கெஸ்ஸிங். ஏன்னா இந்த மாதம் இந்த 2-3 மாதமாகவே அந்த 3க்கும் 1க்கும் கேப். ஓகேங்களா? வேறு பேட்டர்ன் நம்ம பெருசாக அங்கே ஒன்றும் பெருசாக எதுவுமே பண்ணலாம். அந்த 3க்கு 2க்கு 63க்கு 61 62 43க்கு 42க்கு 41 இப்போ 03க்கு 02 01 அப்படின்னு வரும்போது கரெக்டாக அந்த 02 அப்படின்ற நம்பர் BCயில் லாக் ஆகும். ஏன்னா வேறு 2 வச்சு வேறு எதுவுமே இல்லை இங்கே இது வரைக்கும். இந்த கடைசியாக ஆன 3-2க்கான ஒரு தரமான கெஸ்ஸிங் தான் இது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக 602 அப்படின்ற நம்பரை கரெக்டாக ஒரு 5 நாளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி இல்லை ஒரு வேளை B-போர்டு 7 இல்லை C-போர்டு 2 அப்படின்னு வந்தால் கூட 72 BC 72 அப்படின்ற நம்பரை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கெஸ்ஸிங் மட்டும்தான். கேமிங் எப்படி விளையாடிருக்கான், எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம ஒரு நாளும் ஒரு கெஸ்ஸிங்காக கொடுக்குறோமே தவிர இதுதான் வரும், இது கண்டிப்பாக வந்துடும், இது அடிச்சிருவோம், இது போயிடும் அப்படின்ற எந்த விஷயத்திலும் நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேமை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். நம்ம அப்படி மீறி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட்டை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். கேம் என்ன பண்ணியிருக்கான், எப்படி விளாட்றான் எல்லாத்துக்குமே. இப்போ போன மாதம் அடித்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டபுள்ஸ். ஓகேங்களா? கேமில் இது மாதிரி டபுள்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது. கடைசி வரைக்குமே டபுள்ஸாக தான் கேமில் ஆடிட்டு இருந்தேன். அதேமாரி ஒரு சில நம்பர்லாம் கேமிலே இல்லை. போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா C-போர்டு 0லாம் ரொம்ப ரேர். அதேமாரி 9 லாக் பண்ணி வச்சுருந்தான். A-போர்டில்
பி போர்டில் 3 லாக்கு, நிறைய நம்பரை வந்து லாக் பண்ணானா இப்போலாம் மினிமம் 45 நாள் 50 நாள் 60 நாள் அப்படியே எடுத்துன்னு போயிடறான். மேக்ஸிமம் திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள், பெண்டிங் நம்பரை தயவுசெய்து துரத்தாதீங்க. எந்த கேமில் எந்த நம்பர் அதிகமாக போன மாதம் 7 அப்படின்ற நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமில் எத்தனை 7 இருக்கும் பாருங்கள். 30 நாள் ரிசல்ட்டில் எத்தனை 7, அதேமாதிரி 55 டபுள்ஸ் ஏபிபிசிஎஸ்சின்னு முடிச்சிருந்தான், அதேமாதிரி 00 ஏபிபிசிஎஸ்சின்னு முடிச்சிருந்தான், 77 ஏபிபிசிஎஸ்சின்னு முடிச்சிருந்தான். நிறையா நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு சொல்லி போன மாதம் கொஞ்சம் முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். எந்த நம்பர்லாம் வரலையோ அதெல்லாம் தயவுசெய்து தூக்கி போடுவோம். சீபோர்டில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா எடுத்து பாருங்கள், சார்ட் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் என்ன நம்பர்லாம் அடிச்சிருக்கேன், அதிகமாக எந்த நம்பர் ரிப்பீட் வருது அந்த நம்பரே வச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வராத நம்பரை தொடவே தொடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேமை பார்த்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லை பெருசாக நம்ம வின்னிங் எடுக்கிறோம் போகிறோம் அப்படின்றதும் பெருசாக இழப்பு இல்லாமல் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது எப்படி வின்னிங் அடிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கேம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்றும் அன்புடன் கேஎல் என்ஜாய். நன்றி, வணக்கம்.